Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டியோட ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பத்தி நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். குரூப் டியோட செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிஇடி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 100 மார்க்குக்கு நடக்கும். அதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃபை கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே பிஇடிக்கு கூப்பிடுவாங்க. இந்த பிஇடில கண்டிப்பா குவாலிஃபை ஆகணும். ஓகே, ஸோ இந்த பிஇடில குவாலிஃபை ஆகல அப்படின்னா நம்ம ரிட்டன் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுத்திருந்தாலுமே நம்மள வந்து என்ன பண்ணிடுவாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இந்த பிஇடில குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே ஃபைனலா என்ன பண்ணுவாங்க, ஃபைனலா ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிட்டு டிவி அண்ட் மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. ஓகே, சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்கும். இதான் குரூப் டியோட செலக்ஷன் ப்ராசஸ். இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியால லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நாள்ல எக்ஸாம் வந்து நடக்கும். ஒரு ஷிஃப்ட் ஈஸியா இருக்கும், ஒரு ஷிஃப்ட் மாடரேட்டா இருக்கும், ஒரு ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட்டா இருக்கும். ஈஸியான ஷிஃப்ட்ல இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 85 கொஸ்டின் 90 கொஸ்டின் போட்டுருவாங்க. அதே டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஒரு 60 கொஸ்டின் 65 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணிருப்பாங்க. அப்ப எல்லாருக்குமே காமனா ஒரு கட் ஆஃப் வந்து வைக்கணும். ஈஸி ஷிஃப்ட், மாடரேட், டிஃபிகல்ட் எல்லாத்தையுமே பார்த்து ஒரு கட் ஆஃப் வந்து வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலைசேஷன் வந்து பண்ணுவாங்க. ஒவ்வொரு இதுலயும் நார்மலைசேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பேங்கிங்ல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. பேங்கிங்ல 100% அக்யூரசி மெயின்டைன் பண்ணா போனஸ் மார்க் மாதிரி கொடுப்பாங்க. அதே இது ரயில்வே பொறுத்த வரைக்கும் நார்மலைசேஷன் எப்படி நடக்கும்னா பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. ரயில்வேயோட குரூப் டில என்ன பண்ணுவாங்க, பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன் பண்ணி ஃபைனலா கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ப்ரீவியஸ் இயர்ல கட் ஆஃப் என்ன இருந்துச்சுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூஆருக்கான கட் ஆஃப் ஓபன் பார்க்காதீங்க. ஓகே, ஓபன்ல பாருங்க 94.06 இருக்கு. அதுக்கப்புறம் நார்மலைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கட் ஆஃப் பாருங்க 60.95. ஓகே, எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு கட் ஆஃப் பாருங்க. இதை மட்டும் பாருங்க, அந்த ஓபன்ல இருக்க கட் ஆஃப் பார்த்து பயந்துராதீங்க, அது வந்து அதிகமா தான் இருக்கும். நீங்க பார்க்க வேண்டியது நார்மலைஸ்டு மார்க். எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 49.89, எஸ்டிக்கு 43.58, ஓபிசிக்கு 55.65, இடபிள்யூஎஸ்க்கு 40 வந்து கட் ஆஃப் வச்சிருக்காங்க. அதே இது எக்ஸ் சர்வீஸ்மேன் ஜெனரலுக்கு பாத்தீங்கன்னா 40.12, எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்காங்க 30.64, எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா 32.32 வந்து கட் ஆஃப் வச்சிருக்காங்க. ஓகேவா, சோ இதுதான் ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃப். ஓகே, அப்ப இந்த நார்மலைசேஷன் எப்படி பண்ணுவாங்க, ஓகேவா. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு 3 ஷிஃப்ட் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3ன்னு வச்சிருக்கேன். இந்த 3 ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணி இப்போ நம்ம நார்மலைஸ் பண்ண போறோம். ஓகேவா, ஷிஃப்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா ஈஸியான ஷிஃப்ட். ஓகேவா, சோ அப்ப ஈஸியான ஷிஃப்ட்ங்கும் போது நாங்க 100 கொஸ்டின் கேட்டிருக்கோம் அப்படின்னா எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்காங்க, டாப்பர் வந்து 85 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப ஈஸியான ஷிஃப்ட்ங்கும் போது 85 கொஸ்டின் அட்டன் பண்றது ஈஸி தான். அப்ப இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் 1 தான் பாத்தீங்கன்னா 85 மார்க் வாங்கியிருக்காரு. அவரோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 100% இருக்கும், அப்படிதானே. சோ அவர் தான் அந்த ஷிஃப்டோட டாப்பரே. அந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட் 85 மார்க் வாங்கியிருக்காருன்னா அந்த ஷிஃப்டோட டாப்பர் யாரு, அவர் தான். அப்ப இவரோட மார்க்கை வந்து என்ன பண்ணிக்கிடுவாங்க, 100% எடுத்துக்கிடுவாங்க. இப்ப அந்த ஷிஃப்ட்ல 2வது மார்க் வாங்கியிருக்க ஸ்டூடெண்ட் 84 வாங்கியிருக்காரு. அப்ப அவரோட பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 85ங்கிறது 100%னா 84 வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி கால்குலேட் பண்ணும்போது 84 மார்க்குங்கிறது 98.82% இருக்கும். ஓகே, அப்ப இந்த ஷிஃப்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 100%, செகண்ட் மார்க் வந்து பாருங்க 98.82%. ஸ்டூடெண்ட் 3 எடுத்துக்கோங்க, இவர் வந்து 80 வாங்கியிருக்காரு. அப்ப இவரோடத 100%க்கு கால்குலேட் பண்ணும்போது எவ்வளவு வரும், 94.11%. ஸ்டூடெண்ட் 4ன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட மார்க்கை கால்குலேட் பண்ணும்போது அவர் வந்து 92.94 வாங்கியிருப்பாரு. ஸ்டூடெண்ட் 5 பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 85ங்கிறது 100% அப்படின்னா 76 வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ணணும். இவர் வந்து 89.41% வாங்கியிருப்பாரு. ஓகே, இது ஷிஃப்ட் 1ஓட மார்க். இப்படியே நம்ம ஒவ்வொருத்தரோட பெர்சன்டேஜா கால்குலேட் பண்ணும்போது இந்த ஷிஃப்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, ஸ்டூடெண்ட் நம்பர் 25. இவர் வாங்கியிருக்க மார்க் பாருங்க 58 மார்க் வாங்கியிருக்காரு. நல்லா பாத்துக்கோங்க, 58 மார்க் வாங்கியிருக்காரு. இவரோட பெர்சன்டேஜ் எவ்வளவுனா 68.23%. ஓகேவா, ஷிஃப்ட் 1 ஈஸியான ஷிஃப்ட்ல 58 மார்க் வாங்கினவரோட பெர்சன்டேஜ் வந்து 68.23%. இப்ப அடுத்து ஷிஃப்ட் 2. இந்த ஷிஃப்ட் பாருங்க மாடரேட்டான ஷிஃப்ட். ஓகேவா, இப்போ இந்த ஷிஃப்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க்கே பாத்தீங்கன்னா 78 தான் வந்திருக்கு. ஓகேவா, போன ஷிஃப்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் எத்தனை சொன்னேன், 85 சொன்னேனா. அப்ப அவரோட பெர்சன்டேஜ் என்னது, அவர் தான் ஃபர்ஸ்ட் மார்க்னா அவரோட பெர்சன்டேஜ் 100% மார்க்.
இப்ப ஷிஃப்ட் 2ல பாருங்க 78 தான் வாங்கியிருக்காரு. அப்ப இந்த ஷிஃப்ட்ல இவரோட மார்க் எவ்வளவு? 100%. ஏன்னா இந்த ஷிஃப்ட் 2 மாடரேட்டான ஷிஃப்ட். இந்த ஷிஃப்டோட டாப்பர் வந்து 78 வாங்கியிருக்காரு. இவரோட பெர்சன்டேஜ் வந்து என்னது? 100%. ஓகேவா? அதே மாதிரி ஸ்டூடெண்ட் நம்பர் 2 இவர் வந்து 76 மார்க் வாங்கியிருக்காரு. இப்போ 78 தான் 100 அப்படின்னா 76க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பாருங்க. பார்க்கும்போது என்ன கிடைக்கும்? 97.42 இருக்கும். ஸ்டூடெண்ட் 3 பாருங்க 75 வாங்கியிருப்பாரு. 96.15 வாங்கியிருப்பாரு. ஓகேவா? சோ அதே இது ஸ்டூடெண்ட் 4 பாருங்க 73 வாங்கியிருப்பாரு. 93.58% இருக்கும். இப்போ போன ஷிஃப்ட்ல பாருங்களேன் 70 மார்க் வாங்கினவங்களோட பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு? 72 வாங்கினவங்க 84.70 வாங்கியிருக்காங்க. இவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க. அதே இந்த மாடரேட்டான ஷிஃப்ட்ல 70 மார்க் கிட்ட வாங்கினவங்க 72 வாங்கியிருக்கவங்களோட பெர்சன்டேஜ் எவ்வளவு? 92.30. ஓகேவா? சோ இப்போ இதே மாதிரி பாருங்க இந்த ஷிஃப்ட்ல 25வது ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளவு வாங்கியிருக்காரு அப்படின்னா 52 மார்க் வாங்கியிருக்காரு. இவரோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 66%. ஓகே, நல்லா கவனிங்க. இப்ப இன்னொரு ஷிஃப்ட் எடுத்துக்கலாம். இந்த ஷிஃப்ட் வந்து டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட். ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட் மார்க்கே பாத்தீங்கன்னா 58 மார்க் தான் வாங்கியிருக்காங்க. எத்தனாவது ஷிஃப்ட்? இந்த 3வது ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டான ஷிஃப்டா இருக்கு. இந்த ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மார்க்கே பாத்தீங்கன்னா 58 தான். அப்ப இவரோட பெர்சன்டேஜ் எவ்வளவு? 100%. ஓகேவா? இவருக்கு ஜாப் கிடைக்குமா? இவரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்களா பிஇடிக்கு? கண்டிப்பா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவரோட ஷிஃப்ட் வந்து டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்ல இவரோட பெர்சன்டேஜ் எவ்வளவு? 100%. இதே இது ஷிஃப்ட் 1க்கு வாங்க. ஷிஃப்ட் 1ல ஒருத்தர் 58 என்னமோ வாங்கியிருந்தாரு. ஷிஃப்ட் 1ல ஒருத்தர் 58 வாங்கியிருந்தாரு. இவரோட மார்க் பாருங்க 68.23. அதாவது இவரோட பெர்சன்டேஜ் மார்க் பாருங்க 68.23%. ஓகே, இவர் எத்தனாவது இதுல இருக்காரு? 25வது இடத்துல இருக்காரு. எனக்கு என்ன தேவைன்னா இப்போ ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் எனக்கு 10 பேர் மட்டும் போதும். ஓகேவா? ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் எனக்கு எத்தனை பேர் வேணும்? 10 பேர் மட்டும் போதும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஷிஃப்ட் 1ல 10 பேர் மட்டும் போதும் அப்படின்னா ஷிஃப்ட் 1ல இருந்து 10 வரைக்கும் எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 78.8% வரைக்கும் எனக்கு போதும்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல 10 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா 67 மார்க் எடுத்தவங்க வந்து உள்ள போவாங்க. அதே இது 67 மார்க் வரைக்கும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 10 பேரை மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருவாங்க. ஓகே, எனக்கு வந்து கட் ஆஃப் வந்து 78.8 வரைக்கும் தான் வேணும். ரெண்டாவது ஷிஃப்ட்டுக்கு போவாங்க. 78.8 வரை வச்சிருக்கவங்க எத்தனை பேருன்னு பாப்பாங்க. ஓகேவா? சோ நான் டைப் பண்ணலையா? ஓகே, இதை எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப இந்த ஷிஃப்ட்ல 12 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஷிஃப்ட்ல எத்தனை பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க? ரெண்டாவது ஷிஃப்ட்ல வந்து 12 பேர். ஏன்னா எனக்கு வந்து மொத்தம் 78.8 வந்து கட் ஆஃப் வச்சுக்கிறாங்க. பெர்சன்டேஜ் வச்சு பாப்பாங்க. புரியுதா? இப்ப மூணாவது ஷிஃப்ட்டுக்கு வருவாங்க. மூணாவது ஷிஃப்ட்ல 78.8 வரைக்கும் எனக்கு வேணும். ஓகேவா? சோ அப்போ மூணாவது ஷிஃப்ட்ல வந்து எத்தனை பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க எனக்கு? இந்த ஷிஃப்ட்ல வந்து எனக்கு இந்த 9 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப நல்லா கவனிங்க. இந்த ஷிஃப்ட்ல 58 மார்க் தான் எடுத்திருக்காரு. டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்ல இவர் செலக்ட் ஆயிருவாரு. ஆனா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல ஒருத்தர் இருக்காரு பாருங்க 58 மார்க் தான் வாங்கியிருக்காரு. ஆனா அவரை செலக்ட் பண்ண மாட்டாங்க. என்ன டிஃபரன்ஸ்? அந்த பெர்சன்டேஜ் மார்க். ஈஸியான ஷிஃப்ட்ல 58 மார்க் எடுக்கிறது ஈஸி. கஷ்டமான ஷிஃப்ட்ல 58 மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க தான் டாப்பர். ஓகேவா? அப்போ நீங்க எழுதக்கூடிய ஷிஃப்ட்ல நீங்க வந்து என்ன பண்ணணும்? அக்யூரசி வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்ப நான் சொல்றது புரியுதா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா 78.8% வரைக்கும் இருக்கிறவங்கள ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல ஃபர்ஸ்ட் 10 பேரை மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? செகண்ட் ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா 12 பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறாங்க. தேர்ட் ஷிஃப்ட பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 9 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அந்த மார்க்க பாருங்க. தேர்ட் ஷிஃப்ட்ல 56 எடுத்தவங்க உள்ள போறாங்க. 54 எடுத்தவங்களுக்கு வேலை கிடைக்குது. 53 எடுத்தவங்களுக்கு பிஇடிக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. 51, 49, 48 மார்க், 45 மார்க், 44 மார்க். அப்ப ஷிஃப்ட் 3ல 44 மார்க் எடுத்திருக்காங்க ஒருத்தர். அவரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க, செலக்ட் ஆயிட்டாங்கன்னு. ஆனா ஷிஃப்ட் 1ல ஒருத்தர் இவரை விட அதிகமா 58 மார்க், அதாவது எவ்வளவு மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு? சோ எவ்வளவு மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க? 14 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க. 14 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்த ஸ்டூடெண்ட்ட செலக்ட் பண்ணல. என்ன காரணம்ங்கிறது புரியுதா? இதுதான் நார்மலைசேஷன். ஓகே, உங்க ஷிஃப்ட் ஈஸியோ டஃப்போ இல்லனா மாடரேட்டோ நீங்க என்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அக்யூரசி வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும். உங்க ஷிஃப்ட்ல உங்களால எவ்வளவு மார்க் எடுக்க முடியுமோ அவ்வளவு மார்க் எடுக்கணும். ஓகே, ஏன்னா அந்த ஷிஃப்ட்ல ஒருவேளை இப்போ ஷிஃப்ட் 1ல பாருங்களேன் 44 மார்க் எடுத்தவங்க எல்லாம் 50வது ரேங்க்ல இருப்பாங்க. அப்போ அவங்க செலக்ட் ஆக மாட்டாங்க. ஆனா அந்த ஷிஃப்ட் 3ல எத்தனை மார்க்? 49, 48, 44 மார்க் எடுத்தவங்க என்ன ஆகிடுறாங்க? செலக்ட் ஆகிடுறாங்க. ஓகே, சோ இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன். உங்க ஷிஃப்ட்ல நீங்க வந்து என்னவா இருக்கணும்? டாப்பரா இருக்கணும். ஓகே, அந்த பெர்சன்டேஜ் வச்சு பார்க்கும்போது இவரோட பெர்சன்டேஜ் வந்து அதிகம். ஓகே, 78 வரைக்கும் நான் சொன்னேன்னா அப்ப இது வரைக்கும் பார்ப்பாங்க.
இப்ப இந்த ஷிஃப்ட்ல 58ங்கிறது 100% அதிகம். அதே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா 58ங்கிறது என்னது கம்மியான மார்க். புரியுதா? இதுதான் பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன். உங்களோட மார்க்க வந்து என்னவா மாத்துவாங்க? உங்க ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய டாப்பரோட மார்க்க வச்சு 100%க்கு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிக்கும் போது உங்களோட பெர்சன்டேஜ் வந்து என்னங்கிறது கிடைக்கும். ஓகே, அதை வச்சு உங்களோட ரேங்க் வந்து போடுவாங்க. அதை வச்சு நார்மலைசேஷன் நடக்கும். ஸோ அப்ப அந்த ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் இப்போ அவங்களுக்கு வந்து மொத்தமே ஒரு 20,000 பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னா நிறைய ஷிஃப்ட் நடக்கும். ஒவ்வொரு ஷிஃப்ட்லயுமே இந்த மாதிரி நார்மலைசேஷன் பண்ணிட்டு இந்த பெர்சன்டேஜுக்கு கீழே வர்றவங்க எல்லாரையுமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்ப அவங்க எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க, பிஇடிக்கு கூப்பிடுவாங்க. பிஇடி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் நடக்கும். ஓகே, ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கட் ஆஃபையே அப்படியே ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அது கூட பிளஸ் 1 மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம். 2, 3, 4, 5 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம். மினிமம் 1 மார்க், மேக்ஸிமம் 5 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, பிஇடிக்கு முன்னாடி ஒரு கட் ஆஃப் 60ன்னு ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிஇடி முடிஞ்சதுக்கு அப்புறம் கட் ஆஃப் எப்படி வரும் அப்படின்னா, ஒன்னு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 65 இருக்கும், இல்லைன்னா அப்படியே மெயின்டைன் ஆகும். பிஇடி முடிஞ்சதுக்கு அப்புறமும் 60ன்னு கட் ஆஃப் இருக்கும், இல்ல 60.25 இருக்கும். அது எதை வச்சு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து ரிட்டன் எக்ஸாம் நல்லா பண்ணிருவாங்க, ஆனா பிஇடி நல்லா பண்ண மாட்டாங்க. அப்ப பிஇடில டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா ஓவராலாவே அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிருவாங்க. ஓகேவா? ஏன்னா பிஇடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல் கேண்டிடேட்டுக்கு வேற கண்டிஷன், ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வேற கண்டிஷன். மேல் கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் 35 கிலோ பேக் வந்து அவங்க தூக்கிட்டு போகணும். ஓகே, should be able to lift and carry 35 kg of weight for a distance of 100 meter in 2 minutes. ஓகே, மேல் கேண்டிடேட்டா இருக்கீங்க, இன்னைக்குதான் உங்களுக்கு பிஇடின்னு சொல்லியிருக்காங்கன்னா 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அப்போ யாராவது ஒருத்தங்க டைமர் வச்சு கையில பார்த்துட்டே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. உங்க கையில வந்து ஒண்ணு கட்டி விட்டுருவாங்க, ஸ்ட்ராப். ஓகே, ஒரு ஒரு வாட்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டதும் நீங்க நடப்பீங்க இல்லையா, நீங்க அந்த டைம் எல்லாமே இதுல ஓடிட்டே இருக்கும். கரெக்டா 2 நிமிஷம். ஓகே, நீங்க நடந்து முடிச்சிட்டீங்க. இப்போ ஒரு பையன் வந்து 35 கிலோ பேக்கை தூக்கிட்டு போறாரு. எத்தனை நிமிஷம்? 2.5 நிமிஷம் ஆயிருக்கு. ஓகேவா? 100 மீட்டர் கிடக்கிறதுக்கு அவருக்கு 2.5 நிமிஷம் ஆகிருக்கு அப்படின்னா உங்க கையில கட்டி விட்டுருப்பாங்க இல்லையா அந்த வாட்ச் மாதிரி, அதுலயே தெரியும். ஓகேவா? சோ அதுலயே இவர் 2.5 நிமிஷம் ஆகிருக்கு, 100 மீட்டர் கிடக்கிறதுக்கு 2.5 நிமிஷம் ஆகிருக்கு அப்படின்னு காட்டும். அப்ப என்ன பண்ணுவாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிருவாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இதுலயே டிஸ்குவாலிஃபை ஆகிருச்சுன்னா ரெண்டாவது இது வந்து என்ன பண்ண விட மாட்டாங்க, பண்ண விட மாட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா 35 கிலோ பேக்கை தூக்கிட்டு 100 மீட்டர் கடக்கணும், 2 நிமிஷத்துல கடக்கணும். ஒரு பையன் வந்து 35 கிலோ பேக்கை தூக்கிட்டு போறாரு, 100 மீட்டர் வந்து கடக்குறாரு, ஆனா டைம் வந்து 3 நிமிஷம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இதுல அவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேவா? 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க கடக்கணும். அதுக்கு முன்னாடி வந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ 2 நிமிஷமும் எக்ஸ்ட்ரா 1 செகண்டும் ஆயிருந்தனா கூட என்ன பண்ணிடுவாங்க, உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதை விட முக்கியமானது என்னன்னா, இந்த வெயிட் ஒரு பேக் கையில தந்திருக்காங்க பாத்தீங்களா, அதை எந்த இடத்துலயுமே கீழே வைக்க கூடாது. ஓகே, இந்த 2 நிமிஷத்துல ஏதாவது ஒரு இடத்துல கை வலிக்குதுன்னு பேக்கை கீழே வச்சா கூட நம்மள என்ன பண்ணிடுவாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. சப்போஸ் நம்ம பிஇடிக்கு போறோம், அன்னைக்கு காலையில சாப்பிடாம போயிட்டோம், ஒரு மாதிரி மயக்கமா வருது, அதனாலதான் நான் பேக்கை கீழே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது சான்ஸ் கேட்டாலும் கிடையாது. ஒரே ஒரு சான்ஸ் தான் பிஇடிக்கு உண்டு. அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ்லயே அந்த பேக்கை தூக்கிட்டு போயிடணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட். அடுத்து 2வது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஇடில இப்ப பேக்கை தூக்கிட்டு போயாச்சு, 35 கிலோ வெயிட்ட தூக்கியாச்சு, 2 நிமிஷத்துல 100 மீட்டர் நடந்தாச்சு. அது வந்து நம்ம வீட்ல இருந்தே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா இந்த அரிசி மூடை பையெல்லாம் இருக்கும் இல்லையா, 35 கிலோ அரிசி பையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தூக்கியே நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 2வது என்ன நடக்கும் அப்படின்னா, should be able to run for a distance of 1000 meter, I mean 1 kilometer. ஓகே, 1000 மீட்டர்னு சொல்லலாம், 1 கிலோமீட்டர் சொல்லலாம். 4 நிமிஷம் 15 செகண்ட். ஓகே, 2வது என்ன அப்படின்னா, உங்களுக்கு 4 நிமிஷம் 15 செகண்ட் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்க 1 கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணணும், கடந்திருக்கணும். ஓகே, 1 கிலோமீட்டர் கடக்கணும். இந்த 2 இது பாய்ஸுக்கு என்னெல்லாம் இருக்கு, ஃபர்ஸ்ட் 35 கிலோ பைய தூக்கிட்டு 100 மீட்டர் 2 நிமிஷத்துக்குள்ள கடக்கணும். 2வது ரன்னிங் இருக்கு. ஓகே, என்னது இருக்கு, 1 கிலோமீட்டர் 4 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ள நீங்க கடக்கணும். இதுக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் தருவாங்க. சப்போஸ் நடந்துட்டு இருக்கும் போதோ ஓடிட்டு இருக்கும் போதோ தெரியாம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னாலும் எந்திரிச்சு ஓட தான் செய்யணுமே தவிர, இவன் கீழே விழுந்துட்டான் மறுபடியும் இவனுக்கு வாய்ப்பு கொடுப்போம், இந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஒரு சான்ஸ் தான். ஓகேவா? இது வந்து பாய்ஸுக்கு. இப்ப கேர்ள்ஸுக்கு. ஓகே, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. உங்களுக்கு வந்து 20 கிலோ பை தூக்குனா போதும். பசங்களுக்கு வந்து 35 கிலோ சொல்லியிருக்காங்களா, உங்களுக்கு வந்து 20 கிலோ பைய நீங்க தூக்குனா போதும். 100 மீட்டர் கடக்கணும் 2 நிமிஷத்துக்குள்ள. ஓகேவா? ஒரே ஒரு சான்ஸ் தான், உங்களுக்கும் ஒரே ஒரு சான்ஸ் தான். வெயிட்டை எங்கேயுமே கீழே வைக்க கூடாது. 20 கிலோ பைய வந்து எந்த இடத்துலயும் கீழே வைக்க கூடாது. அந்த 2 நிமிஷம் வரைக்கும் அது உங்க கையில தான் இருக்கணும். ஓகே, சோ இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே, 20 கிலோ பை கையில கொடுத்துருவாங்க.
100 மீட்டரை 2 நிமிஷத்துக்குள்ள கடக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது வந்து should be able to run for a distance of 1000 மீட்டர். உங்களுக்கும் பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் கடக்கணும். ஓகே, 1 கிலோமீட்டர் ஓடணும். எவ்வளவு நேரத்துக்குள்ள? 5 நிமிஷம் 40 செகண்ட். யாருக்கு? கேர்ள்ஸுக்கு. பாய்ஸுக்கு வந்து டைம் கம்மியா கொடுத்திருக்காங்களா? கேர்ள்ஸுக்கு வந்து 5 நிமிஷம் 40 செகண்டுக்குள்ள 1 கிலோமீட்டர் வந்து நீங்க ரன்னிங் வந்து இது பண்ணணும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் இது வைக்கிறாங்க, இதுலயே நீங்க டிஸ்குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா ரெண்டாவது உள்ளது பண்ண விட மாட்டாங்க. ஓகேவா? சோ ரெண்டுலயுமே நீங்க குவாலிஃபை ஆகணும். ரெண்டையுமே அவங்க சொன்ன டைமுக்குள்ள நீங்க கடந்துட்டீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே நீங்க கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் போனுக்கு ஒரு மெசேஜ் வரும், நீங்க பிஇடில குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னு. ஓகேவா? அன்னைக்கு ஈவினிங்கே தெரிஞ்சிரும் நம்ம பிடில குவாலிஃபைவா டிஸ்குவாலிஃபைவான்னு. இல்ல அவங்க மெசேஜ் அனுப்பலனாலும் நமக்கே தெரியும் நம்ம அவ்வளவு டைமுக்குள்ள கடந்துட்டோமாங்கிறது. அதுக்காண்டி பிஇடிக்கு ரெடி ஆகிறது டஃப்னு நான் சொல்ல வரல, ஈஸி தான். ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு மாசம் 2 மாசம் டெய்லி காலையில ரன்னிங் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்துட போகுது. ஓகேவா? சோ இது பிசிக்கல் தான், பிசிக்கல் வந்து ஈஸியா பண்ணிடலாம். ஓகே, சோ இப்போ ஃபைனலா நமக்கு பிசிக்கலும் முடிஞ்சிருச்சு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுவும் கிளியர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணாங்க. கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 60.25 வச்சிருக்காங்க. அவர் 60.25 தான் எடுத்திருக்காரு. அவரை பிஇடிக்கு கூப்பிட்டாங்க. பிஇடியும் குவாலிஃபை ஆகிட்டாரு. ஓகேவா? இப்ப இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. சிபிடில அவங்க மார்க் வந்து 63.25. ஓகேவா? பிஇடிலையும் குவாலிஃபை ஆகிட்டாரு. ஓகே, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபைனலா ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பிஇடில பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் குவாலிஃபை ஆகியிருப்பாங்க, கொஞ்சம் பேர் டிஸ்குவாலிஃபை ஆகியிருப்பாங்க. சிபிடில அவங்க எடுத்த மார்க் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஃபைனலா ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்க கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா மேபி அந்த 60.25 ரிலீஸ் பண்றவும் வாய்ப்பு இருக்கு. அதே கட் ஆஃப்னாலும் பிஇடிக்கு முன்னாடி என்ன கட் ஆஃப் வச்சிருந்தாங்களோ அதே கட் ஆஃப்னாலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்ல அதுல இருந்து 1 மார்க் எக்ஸ்ட்ரா ரிலீஸ் பண்றாங்க, இல்ல 5 மார்க் எக்ஸ்ட்ரா ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது இந்த இது வந்து வேரி ஆகும். ஏன்னா போன தடவை பாத்தீங்கன்னா நிறைய பேரு கட் ஆஃபும் கிளியர் பண்ணியிருந்தாங்க, பிஇடியும் குவாலிஃபை பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. அதுக்கப்புறம் ஃபைனல் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணும்போது அந்த 1 மார்க்கு 1.5 2 மார்க்குன்னு பார்டர்ல மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால ரிட்டன் எக்ஸாம் படிக்கும்போது கவனமா படிக்கணும். ஏன்னா நம்ம அந்த பார்டர்ல மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே இதா இருக்கும். ஓகேவா? சப்போஸ் அதே கட் ஆஃபே வச்சுட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல, உள்ள போயிடலாம். 1 மார்க் 2 மார்க் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் ரிட்டன்ல எடுத்த மார்க் பிஇடில குவாலிஃபை ஆனது எல்லாமே வேஸ்ட் ஆகிரும். ஃபைனல் கட் ஆஃப் 62.25ன்னு ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? இந்த ஸ்டூடெண்ட் என்ன ஆயிருவாரு? டிஸ்குவாலிஃபை ஆகிருவாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிஇடிக்கு முன்னாடி கட் ஆஃப் கரெக்ட், பிஇடியும் முடிஞ்சிருச்சு, குவாலிஃபை ஆகிட்டாரு. ஃபைனலா எல்லாத்தையும் வச்சு ஃபைனல் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணும்போது 62.25ங்கும் போது என்ன ஆகும்? 2 மார்க்ல என்ன பண்ணிருவாரு? போஸ்டிங்க விட்டுருவாரு. அதனால ரிட்டன் படிக்கும் போது ரொம்ப நல்லா படிக்கணும். பிஇடிலையும் குவாலிஃபை ஆகணும். பிஇடி தானே அப்படின்னு அதையும் அசால்ட்டா இது பண்ணிடக்கூடாது. ஓகேவா? சோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது ரிலீஸ் பண்றாங்க. இந்த ஃபைனல் கட் ஆஃப் ரிலீஸ் பண்றாங்க. ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் வந்து பாத்தீங்கன்னா 63.2052 இருக்கு. இன்னொரு ஸ்டூடெண்டோட மார்க் 63.2072 இருக்கு. ஓகே, இப்ப 2 பேரோட மார்க்கையுமே நீங்க ஜெனரலா பாத்தீங்கன்னா ஒருத்தர் 2052 இருக்காரு, ஒருத்தர் வந்து 63.2072 இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேருக்குமே சேம் மார்க்னு தான் நாம சொல்லுவோம். அப்படிதானே? இவனும் 63 இவனும் 63ன்னு தான் நாம சொல்லுவோம். 2 பசங்களுமே 63 மார்க்னு தான் சொல்லுவோம். ஆனா இத நல்லா பாருங்க, இங்க 2072 இருக்கு, இங்க 2052 இருக்கு. அப்ப ரேங்க் போடும்போது யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க? இவரு தானே ரேங்க் வருவாங்க. அப்ப சில பேர் இந்த மாதிரி மார்க் எடுத்திருக்காங்க, சேம் மார்க். அவனோடதும் 63.20ன்னு ஆரம்பிக்கி, இவங்களோடதும் 63.20 வருதுன்னா யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னா, இதுக்கு அடுத்து டிஜிட் வந்து பாப்பாங்க. 4 டிஜிட் பாப்பாங்க. புள்ளிக்கு அடுத்து 4 டிஜிட் வந்து பாப்பாங்க. இவருக்கும் 63.20 வருது, இவருக்கும் 63.20 வருதுன்னா புள்ளிக்கு அடுத்து 4 டிஜிட் பாப்பாங்க. அப்படி பார்க்கும்போது யாருக்கு அதிகமா வருதோ 63.2072, அப்ப இவங்கள தான் என்ன பண்ணுவாங்க? செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த பார்டர்ல இந்த ஒரே ஒரு இது வேகன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி மார்க் வருது, 2 பேருமே 63.20 எடுத்திருக்காங்கன்னா இதுல யாரை ரிஜெக்ட் பண்ணன்னு பாப்பாங்க. அப்படி பார்க்கும்போது 4 டிஜிட் பாப்பாங்க. புள்ளிக்கு அடுத்து 4 டிஜிட் பார்க்கும்போது ஒருத்தர் 63.2072, ஒருத்தர் வந்து 2052 எடுத்திருக்காருன்னா இவரு தான் அதிகமான மார்க். ஓகேவா? ஏன்னா 63.2072 தானே ஹையஸ்ட் மார்க். ஓகே, சோ அப்ப இவர் வந்து உள்ள போயிருவாரு. அப்ப இத பாருங்க, 0.25 0.5 விடலாம் ரொம்ப கொடுமையா இருக்கும் இந்த இதுல ரிஜெக்ட் ஆகுறது. அதனால காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஒவ்வொரு மார்க்குமே இம்பார்ட்டன்ட். இப்ப இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 63.2072 வாங்கியிருக்காரு, இன்னொருத்தரும் 63.2072 வாங்கியிருக்காரு. அப்ப இவங்களுக்கு எப்படி ரேங்க் போடுவாங்க? 2 பேருமே சேம் மார்க் தான். அப்ப எப்படி சேம் மார்க் சேம் கேட்டகரி ஓபிசில தான் வராங்க. இவரும் ஓபிசி இவரும் ஓபிசி அப்படிங்கும்போது அவரோட ஏஜ் வச்சு போடுவாங்க. இப்ப இவரோட டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 1993 இருக்கு.
ஓகே. இவர் வந்து எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1995ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. சோ அப்போ பிறந்திருக்காருன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் யாரு எல்டர் இதுல? இவரு. ஓகே. அப்ப அந்த இத வச்சு ரேங்க் முன்னாடி வரும். ஓகே. ஒரே மார்க் ஒரே கேட்டகரியில வராங்க அப்படின்னா அப்ப எதை வச்சு பார்ப்பாங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வச்சு பார்ப்பாங்க. அதுலயும் பாருங்க இப்ப இயருங்கும் போது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் வந்து 15/5/1993 இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 14/4/1993 இருக்காங்கன்னா அப்ப அதுலயும் யார் எல்டர்னு பார்ப்பாங்க. ஒரு மாசத்துல எல்டரா இருக்கிறவங்க. சோ இதெல்லாம் ரொம்ப ரேரா தான் நடக்கும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபைனலா அந்த போஸ்டிங் போடும்போது சிலது இடிக்கும். இந்த மாதிரி சேம் மார்க் எடுத்திருப்பாங்க, சேம் கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க. அப்படி பார்க்கும்போது டேட் ஆஃப் பர்த் வச்சு போடுவாங்க. இது எல்லாத்தையும் போக ஃபைனலா ஒண்ணு இருக்கு. நம்ம நேமோட ஆல்பபெட் வச்சு. ஒருத்தரோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அருண் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தரோட நேம் வந்து அபி அபி அப்படின்னு இருக்கு. அபிலாஷ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அபிலாஷோ அபிலேஷோ ஏதோ இருக்கு. அப்ப இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பார்ப்பாங்க. 2 பேரோட நேமுமே ஏல தானே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு பார்ப்பாங்க. அடுத்து செகண்ட் லெட்டர் வச்சு பார்க்கும்போது அபிலாஷோட இது வந்து முன்னாடி வந்துரும், அருணோடது பின்னாடி வரும். இது எல்லாமே ரொம்ப ரேரா தான் நடக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டை வரும்போது, ஓகே, இந்த மாதிரி ஒரு டை வரும்போது இந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. டேட் ஆஃப் பர்த் வச்சு யாரு எல்டர் அப்படிங்கறத பார்ப்பாங்க. அப்புறம் மார்க்கோட கடைசி 4 டிஜிட் வச்சு பார்ப்பாங்க. அதனால நம்ம அந்த பார்டர்லயே பாஸ் பண்றதுக்கு எப்பவுமே நினைக்க கூடாது. கட் ஆஃப் விட அதிகமான மார்க் எடுத்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஓகே. சோ இதுதான் குரூப் டியோட பெர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன் பிஇடி. ஓகே. சோ பிஇடி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்க பயப்படவே வேண்டாம். ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 மாசம் டைம் இருக்கும். அந்த டைம்ல உட்காந்து நல்லா ரன்னிங் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு நல்ல சத்தான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு காலையிலயும் சாயந்தரமும் ரன்னிங் இந்த மாதிரி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே பிஇடி வந்து குவாலிஃபை ஆகிடலாம். ஓகே. இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஓகே. சோ அந்த பார்டர்ல நிக்கிற ஸ்டூடெண்ட், நான் மெயினா சொல்றது யாருக்குன்னா அந்த பார்டர்ல நிக்கிறீங்க. ஏன்னா நம்ம வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி குரூப் டிக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்திருந்தோம். அந்த லைவ் டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட் மீன்ஸ் நிறைய பேர் அந்த 60, 55 இந்த ரேஞ்சிலே இருந்தாங்க. சோ இந்த ரேஞ்சில இருக்க ஸ்டூடெண்ட்டை தான் நான் பார்டர்ல இருக்க ஸ்டூடெண்ட்னு சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம அங்கேயா இங்கேயா அங்க மாதிரி ஆகிரும். சோ அப்ப நீங்க 60 எடுக்கீங்கன்னா அதை எப்படியாவது 65ல இருந்து 70 மாத்துங்க. ஏன்னா அந்த இடத்துல நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, அந்த டை பிரேக் வரும், அந்த சேம் மார்க் வரும், அந்த மாதிரி இடத்துல நமக்கு ரொம்ப கஷ்டமாகிரும். உள்ள போயிட்டு உள்ள அங்கேயா இங்கேயான்னு தெரியாம இருக்கும். அதனால இந்த பார்டர்ல இருக்க ஸ்டூடெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு நவம்பர் 17ல தான் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னுமே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாத ஸ்டூடெண்ட் எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இந்த 55, 60 எடுத்துக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுங்க, ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட் எடுத்து அதை அனலைஸ் பண்ணுங்க. ஓகே. நீங்க 65, 50 எப்படி எடுக்கிறீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் நல்லா பண்ணிடுறீங்க. சயின்ஸ்லயும் ஜெனரல் அவேர்னஸ்லயும் மார்க்க விட்டுருதீங்க. சோ அந்த ஏரியாஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணி 70க்கு மேல உங்களோட ஸ்கோர், ஓகே, 70க்கு மேல முடிஞ்சா 85க்கு மேல கொண்டு வாங்க. டாப்பர் ஆகிட்டீங்கன்னா யாருமே உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. எழுதி முடிச்சுட்டு நீங்களே ஸ்டெடியா இருக்கலாம். கண்டிப்பா இந்த குரூப் டில நான் உள்ள போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த டாப்பர் ஆகக்கூடிய அளவுக்கு எய்ம் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் நம்ம ஆன்லைன்ல டெஸ்ட் கொடுக்கும்போது மார்க் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 10, 15, 20 அந்த ரேஞ்சில வாங்கிருந்தீங்க. சோ நீங்க உங்களுக்கு இன்னுமே டைம் இருக்கு. ஓகேவா? சோ ஒரு 70 நாள் டைம் இருக்கு. நவம்பர் 17 தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 60 நாள் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. 60 நாள் டைம் இருக்கு. நவம்பர் 17ல உங்களுக்கு எந்த ஷிஃப்ட்லனாலும் எக்ஸாம் இருக்கலாம். மேபி உங்களுக்கு டிசம்பர்ல கூட எக்ஸாம் வரலாம். ஏன்னா நவம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் எக்ஸாம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 90 நாளே டைம் கிடைக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? சோ இது மூணையும் ப்ராப்பரா நீங்க வந்து என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் சிலபஸ் முடிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் டெஸ்ட் எடுக்கணும். சிலபஸ் முடிச்சாதான் குரூப் டியோட பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறது தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணாதான் ஒவ்வொரு கொஸ்டினையும் பார்க்கும்போது நம்மளால சால்வ் பண்ண முடியுதாங்கிறது தெரியும். ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணும்போது தான் நாம எந்த லெவல்ல இருக்கோம், நமக்கு எது ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட், எது நம்ம வீக் ஏரியாஸ் அப்படிங்கிறது தெரியும். அப்ப இந்த 3 ஸ்டெப்பையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? சோ இப்ப கடைசி இதுல இருக்கும். கண்டிப்பா இந்த டைம் குவாலிஃபிகேஷன் மாறாது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. 10th ஐடிஐங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அதை வச்சு நீங்க ஒரி பண்ண வேண்டாம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட அடிச்சு சொல்லிட்டேன். 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷனை இந்த டைம் மாத்த மாட்டாங்க. மாத்தினாலும் அடுத்துதான் மாறும். அப்ப இந்த டைம் கிடைச்சது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு? ஒரு பொன்னான வாய்ப்பு, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் ஐடிஐன்னு மாத்திட்டாங்கன்னா கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும். இந்த டைம் எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சோ கிடைச்ச வாய்ப்புல உள்ள போறதுக்கு பாருங்க, படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா?
ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜனவரி 2025 குரூப் டி எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. நீங்க அப்ப இருந்தே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நாம 7 பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த பேட்ச்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ வந்து டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ இது வரைக்கும் நான் படிக்கல, ஜனவரியில நோட்டிபிகேஷன் வரும்போது நான் அப்ளை பண்ணேன், அதுக்கப்புறம் நான் படிக்கவே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான பிளான் எல்லாமே கையில கொடுத்துருவோம். அதோட ஃபர்ஸ்ட் வீக் பிளானும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த பேட்சுக்கும் ஓல்டு பேட்சுக்கும் நியூவான பேட்சுக்கும் என்ன வித்தியாசம். ஓல்டு பேட்ச்ல வந்து 19 வீக்ஸ் பிளான் வரும். ஃபைனல் பேட்ச்ல பாத்தீங்கன்னா கரெக்டா 11 வீக்ஸ். ஓகே, 12 வீக்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நவம்பர்ல எக்ஸாம் வருது. ஓகேவா, சோ அதனால அதை 11 வீக்ஸா மாத்திட்டோம். 11 வீக்ஸ்ல பெர்ஃபெக்டா ரெடி ஆகுற மாதிரி ஃபைனல் பேட்சுக்கு பிளான் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இதுல டெஸ்ட் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா, சோ நான் இன்னும் படிக்கவே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். அது மட்டும் இல்லாம 5வது வாரத்துக்கு அப்புறம் நீங்க இந்த பிளான்ல இருக்க ஸ்டூடெண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஏன்னா உங்களுக்கு டைம் இல்ல, தனியா உட்காந்து ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இல்ல. அதனால 5th வீக்குக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டும் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுலயே பிராக்டிஸ் பண்ணிடுவோம். செப்டம்பர் 20க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரூப் டிக்கான லைவ் கிளாஸும் இந்த பேட்ச்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் ஃபைனல் பேட்சை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 499 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இந்த ஃபைனல் பேட்ச் வந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்பதான் 18 வயசு 20 22 வயசு ஆகுது அப்படின்னா நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டியில ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே இது இந்த குரூப் டி தான் எனக்கு லாஸ்ட் சான்ஸ் மேம், நான் சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கேன், ஸோ எனக்கு இந்த எக்ஸாம் மட்டும் போதும், இது போக வேற எந்த எக்ஸாமும் நான் அப்ளை பண்ணலங்கிற ஸ்டூடெண்ட் 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயருக்கான ஃபீஸ் வந்து 1499. ஓகே, எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ல சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணீங்கன்னா 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்க குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா, இந்த ஃபைனல் பேட்ச்ல பாத்தீங்கன்னா கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், லைவ் கிளாஸ் எல்லாமே கவர் ஆகிரும். குரூப் டி கிளியர் பண்றதுக்கு இந்த ஃபைனல் பேட்ச்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஸோ படிக்க ஆரம்பிங்க. நான் உங்களுக்கு எல்லாமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். குரூப் டியோட செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, பர்சன்டைல் பேஸ்டு நார்மலைசேஷன் எப்படி பண்ணுவாங்க, அந்த பார்டர்ல ஸ்கோர் பண்ணாம அதை விட அதிகமா எப்படி ஸ்கோர் பண்ணணுங்கிற எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். அது மாதிரி பிஇடில எதுக்கு குவாலிஃபை ஆகணும், பிஇடிங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ படிக்க ஆரம்பிங்க. கிடைச்சிருக்க வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலனா அவங்களுக்கும் நம்ம ஆப்ல நடந்துட்டு இருக்க ஃபைனல் பேட்ச் பத்தி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா, சோ ஒரே ஒரு டைம் தான் நீங்க பே பண்ண போறீங்க. இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு லைஃப் டைம்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப் டி எக்ஸாமும் படிச்சுக்கலாம். குரூப் டி எக்ஸாமுக்கு நீங்க செலக்ட் ஆகி உள்ள போன பிறகு அதுக்கடுத்து வரக்கூடிய ஜிடிசி எக்ஸாம், டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் இதுல இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி 1499 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 இயர் ஃபுல்லாமே இந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. வேற எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ 17th நவம்பர்ல இருந்து ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வார சாட்டர்டே 13, ஓகே 13 செப்டம்பர் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட்டையும் எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து பாத்துருங்க. படிக்க ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன், நம்ம யூடியூப் சேனல் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.